உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா, அண்ணி இப்பதான் வரியாப்பா? ஆமா அண்ணி, தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. தனா எங்க அண்ணி? ஏன் எதுக்கு கேக்குற? இல்ல, அவ வீட்டுல தானே இருக்காப்ல. இந்த நேரத்துல எங்க பார்ப்பா? அவ மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. ஓ அண்ணி, தனாவ ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வரீங்களா? எதுக்குப்பா? எதுக்கு கூப்பிடுற? இல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிக்கணும், அதனாலதான். என்ன விஷயம்? இப்போ நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, அப்போ வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். அது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம தனா மாதிரியே இருந்துச்சு. சாச்சா, அவ உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா. நான் இப்பதான் பால் சூடு பண்ணி கொடுத்துட்டு வரேன். இப்பதான். அப்படியா நீ? அப்படின்னா நான் தான் வேற ஏதோ பொண்ணை பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டேன் போல. சரி அண்ணி, நீங்க போய் படுத்துக்கங்க அண்ணி. சரிப்பா. சரிங்க. அம்மா, தனா, அம்மா, அம்மா, என்னப்பா? பாம்பு கடிச்சிருச்சுமா. பாம்பு கடிச்சிருச்சா? இதமாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது இல்ல? இல்லம்மா, விஷம் தலைக்கு ஏறல. நாகப்பாம்பா இருந்திருந்தா இந்நேரம் விஷம் தலைக்கு ஏறி இருக்கும். இது சாதாரண பாம்பு ஏதோதான் கடிச்சிருக்கு. அதனால பெரிய ஆபத்து எதுவும் இல்லம்மா. கண்ணு முழிக்க காலையில ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. மாயா, நீ தனாவை பாத்துக்கோ, நான் தான் வந்துடுறேன். கதிர், கதிர் நில்லு. எங்க போற? நம்ம மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா இந்நேரம் தனா என்ன ஆயிருப்பா? இவன் லைஃபே அவன் நாசம் பண்ணிருப்பான். இன்னியோட அவன் கதையை முடிக்கிறேன். இங்க பாரு கதிர், பைத்திய மாதிரி பேசாத. அவனை கொன்னுட்டா எல்லாமே சரியாயிடுமா? தனாவுக்கு அப்புறம் அவனால எந்த தொல்லையும் இருக்காதுல்ல? அதுக்கு உன் லைஃப தொலைச்சுக்க போறியா? மாயா, இன்னைக்கு அவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பார்த்தல்ல? இந்த ராஸ்கலை இனிமே உயிரோட விடலாமா? இங்க பாரு கதிர், எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கு. ஆனா அவனை அடிக்கிறதோ கொல்றதோ இதுக்கு முடிவில்ல. தனா வீடியோ அவன்கிட்ட இருக்கு. நாம ஏதாவது பண்ண போய் அவன் அதை வெளியில விட்டுட்டா அப்புறம் தனா உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கதிர். நாம இப்ப எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அப்போ அப்படியே விட்டுறலாங்கிற இல்ல? அவன் செஞ்ச தப்புக்கு, செஞ்சிட்டு இருக்கிற தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருக்கிற வீடியோவை நாம எடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. தனா, ஐயோ, தனாக்கு என்னாச்சு? தனா,
என்னாச்சு மாயா? டென்ஷன் ஆகாதீங்க பெரியம்மா, ஒன்னும் ஆகல. இப்ப அவ நல்லா இருக்கா. எங்க போனா? என்னாச்சுப்பா? அத்தை, நான் சொல்றேன், மேல வாங்க. தனா, ஐயோ, தனா, தனா, மாயா என்ன நடந்துச்சு மாயா? தனாவ பாம்பு கடிச்சிருச்சு பெரியம்மா. என்னது? தனா, தனா, ஐயோ, தனா, தனா. பெரியம்மா, பயப்படாதீங்க, எதுவும் ஆகல. சாதாரண பாம்பு தான், விஷம் அதிகமா ஏறல. இவ எதுக்கு இந்த நேரத்துல வெளியே போனா? எங்க இருந்தா? அது வந்து கார்த்திக்க பார்க்கதான். என்ன? அவனை பார்க்கவா? அந்த கார்த்திக் தான் காலை சுத்தன பாம்பா இருக்கானே. இன்னும் எத்தனை நாள் அவனால என் பொண்ணு கஷ்டப்படணும்? அவனால தனாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிரு. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. நீங்க தனா கூட இங்கேயே படுத்துக்கோங்க. அவளுக்கு எப்போ வேணாலும் நினைவு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இவ கூடவே இருங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். பெரியம்மா, தனாக்கு எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும். நீங்க தைரியமா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.